துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும். சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட 2.5 ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பற்றி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2025ஆம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால் கண்டிப்பாக அமைச்சிக்க முடியும். அப்போது மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான 3 கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பார்க்கறது உண்டு. அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் 3 முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி, அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை, இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்குது. அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை. அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பயிற்சி காலங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதே போல் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கிறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போல் இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது, இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2.5 ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும். அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர். சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யமதர்மராஜாவும் சனி பகவானும். அப்போது யமதர்மராஜா எப்படி நீதி நெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறாரோ, தண்டனைகளை வழங்குறாரோ, அதே போல தான் சனி பகவானும் இருப்பார். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில் பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. 7.5 சனியினுடைய காலத்துலேயோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசாபுத்தி காலங்கள்லையும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, நேரம் தவறாமல் இருக்கக்கூடியவங்க,
அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுபராகவே இருந்து குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம், அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் சனி பகவானுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளில் 3ஆவதாக வரக்கூடிய மிதுன ராசியினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த மிதுன ராசியினருக்கான கடந்த 2.5 ஆண்டு கால சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அனுகூலமான அந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போது இந்த ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்குது. அப்போது மிதுன ராசிக்கு அது எந்த இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசினருக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக சனியினுடைய பெயர்ச்சி, சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களை குறிக்கக்கூடியது. அப்போது மிதுன ராசிக்கு இது எந்த பாவகம், எந்த இடத்தை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், இந்த 3 இடங்களையும் குறிக்குது. அப்போது இந்த 4, 7, 12ன்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் என்னென்ன, அதனுடைய பலன்கள் என்னென்ன, வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நிறைவாக பார்க்கலாம். 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம், அதாவது கர்மஸ்தானத்திற்கு இந்த சனி பகவான் இந்த 2025 பயிற்சியாக இருக்கிறார். கர்மஸ்தானத்திற்கு பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் பய உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்துக்கணும். முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்துக்கணும். இப்போ சனியினுடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய 3, 7, 10 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 3, 7, 10ஆக மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 12ஆவது இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் அப்படின்னா என்னன்னா வீடு, வண்டி வாகனங்கள், தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை குறிக்கக்கூடியது. ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலையாக இருக்கட்டும், வேலைவாய்ப்புலையாக இருக்கட்டும், அல்லது வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு, சுப விரயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்துக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். மொத்தத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொத்து பத்துக்கள் அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இதையெல்லாம் குறிக்கக்கூடியதும் இந்த 4ஆம் பாவகம் தான். இதை தான் நம்ம சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4ஆம் பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது படுது. அப்போ இந்த 4ஆம் பாவகத்தில் படும் பொழுது வீடு, வண்டி வாகனங்கள், தாயாரினுடைய உடல்நிலையில் கோளாறு ஏற்படக்கூடியது, அதே போல் வண்டி வாகனங்களுக்கு அதிகமாக பழுதாகக்கூடிய சூழ்நிலையோ, சர்வீஸ் மாதிரியான விஷயங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதோ இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கணும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறவங்க உங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நல்ல தசாபுத்தி நடந்துட்டுருக்கு மிதுன ராசினருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம். இல்லை தசாபுத்தி சரியில்லாமல் இருக்குது, சனியினுடைய பார்வையும் இந்த 4ஆம் இடத்துல படுது அப்படிங்கிறப்போ புது முயற்சிகள் அப்படிங்கிறதும், தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக இது செய்யணும். சொத்து பத்துக்களில் ஏதாவது விரயங்கள் நம்ம ஏற்படுத்திக்கலாமா, அல்லது சொத்து பத்துக்களில் விரயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனங்களை புதுசாக அமைச்சுக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாமா அப்படிங்கிறதுக்கும் சுயஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது 7ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது 7ஆம் பாவகத்தை பார்க்கும் பொழுது அது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். களத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது இப்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம், அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடிய அந்த பாவகம். அப்போ களத்திரம் சொல்லக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாட்களாக ஒற்றுமையாக இருந்தாலும் கூட அடுத்த 2.5 ஆண்டு காலத்துக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வர்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதற்கு முன்னாடியே இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டதுனால கண்டிப்பாக வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிற மாதிரியான ஒரு
சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதே போல் 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அது தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது இடைஞ்சல்கள் வருதா அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்தியும் இந்த 7ஆம் பாவகத்தில் சனியினுடைய பார்வை படுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பிளான் அப்படிங்கிறத நீங்கள் செய்துக்கணும். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க யாராவது தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சுயஜாதகத்தை ஒரு தூரம் அனலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் பாவகத்தில் சனியினுடைய பார்வை படுது அப்படிங்கிறதுனால இந்த அமைப்புகளை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே போல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடிய மிதுன ராசினருக்கு கண்டிப்பாக இந்த சனியினுடைய பார்வை படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம். மிதுன ராசிக்கு 3ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்போது இந்த விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு சுப விரயங்கள் செய்துக்கிறது, கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளாவே ஏற்படுத்திக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும். மருத்துவ செலவு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால நீங்களாகவே மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறத உடல் ரீதியாக செய்துக்கிறது நல்லதாக இருக்கும். இது மாதிரி அமைப்புகளை தான் இந்த மிதுன ராசிக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு சனி பகவான் கொடுக்கவிருக்கிறார். அப்போது மிதுன ராசிக்கு சனியினுடைய பார்வையாக 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுன ராசிக்கு 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எல்லாம் சனி பகவானுடைய பார்வைப்படுது. இது என்ன மாதிரியான அமைப்பு, எந்த பாவகங்களை குறிக்குது, இதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, கெடுபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். அப்போது இதற்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு முறைகளையும் நம்ம கட்டாயமாக செய்துக்கணும். இந்த மிதுன ராசிக்கு 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம் இதிலெல்லாம் சனி பகவானுடைய பார்வைப்படுது அப்படிங்கிறதுனால சிறப்பு வழிபாடாக அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடும் பெருமாள் தாயாரினுடைய வழிபாடு அப்படிங்கிறதும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே சூரிய பகவானை வழிபாடு செய்துட்டு அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதும் இந்த மிதுன ராசிக்கு கூடுதலான ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.